ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு சினிமா, கதை, கவிதை, கற்பனை, கட்டுரை, பாடல், எழுத்தாளர், ஆசிரியர், ரைட்டர், சமூக ஆர்வலர், அரசியல் விமர்சகர், அனைத்தும் நானே. சிந்தனை கவிஞன், சேலம், வீரகனூர் போஸ்ட்டு. செல் நம்பர் குறிச்சிங்க 93 42 92 14 73. புதிய புதிய சினிமா, கதை, வசனம், பாடல் எழுத புதுமையான வீரபுத்திரனை அணுகலாம் சார். நான் இப்போ ஒரு உலக அதிசயத்தை சொல்ல போகிறேன் உங்களுக்கு. எல்லோரும் கவனமாக கேளுங்க, யாரும் தள்ளி விட்டுறாதீங்க, பொறுமையாக நிதானமாக கேளுங்க. இது உங்கள் வாரிசுகளுக்கும் கொண்டு போய் சேருங்க. கவனமாக கேளுங்க. ஒரு அறிவுபூர்வமான விஷயம், வேடிக்கையான விஷயம், விளையாட்டான விஷயம், விபரீதமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம உலகம் எப்போ பிறந்தது இன்னைய வரைக்கும் அக்கு வேற ஆணி வேற உங்களுக்கு புட்டு புட்டு வைக்க போகிறேன். செமையாக இருக்கும், சூப்பராக இருக்குது. நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், பந்தாவாக இருக்க, அப்படி பின்னி பின்னல் எடுக்கலாம். கொஞ்ச நேரம் என்கிட்ட உரையாடுங்கள், சரிங்களா நண்பர்களே? கிட்டத்தட்ட நேத்திலேருந்து எனக்கு இன்னைய வரைக்கும் தூக்கம் வரல. இதெல்லாம் ஆராய்ஞ்சி மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டேன். அப்படியே படிப்படியாக உலகம் பிறந்து 450 கோடி வருஷம் ஆச்சு. இந்த உலகம் பிறந்து அப்போ தான் ஆண்டவன் எட்டி பார்க்குறாரு. இந்த உலகத்தில் யாருமே இல்லையே, எங்கே பார்த்தாலும் காடு, மலை, மரம், முள், செடி, கொடி இப்படி தான் இருக்குது. எதையாவது நம்மளால் உருவாக்கணும். ஆனால் அவருக்கு செம மூளை, பிரம்மன். அதுக்கப்புறம் தான் பிரம்மங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டார் கடவுள். உலகத்தில் இருக்கிறது ஒரே ஒரு கடவுள். அந்த கடவுள் நம்மளால் அது முடியல, தாக்கு பிடிக்க முடியலன்ட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒரு 30 லட்சம் வருஷமாக தான் மக்கள் நடமாட்டம் இருக்குது. முதல்ல மனிதன் பிறந்தது 30 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கான். இப்போ நமக்கு என்ன 2025 வருஷம் தான் நமக்கு தெரியும். அது இப்போ ஒரு 50-60 வருஷமோ ஒரு 100 வருஷமாக தான், ஒரு 200 வருஷமாக தான் இந்த புராணம்லாம் நமக்கு தெரியும். அது இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, கரண்ட் யார் கண்டுபிடிச்சா, ரயில் இல்லாத ரயில் யார் கண்டுபிடிச்சா, ஏரோப்ளேன் யார் கண்டுபிடிச்சா, பஸ் யார் கண்டுபிடிச்சா, அப்படி படிப்படியாக செல்ஃபோன் யார் கண்டுபிடிச்சா, அப்படி படிப்படியாக சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போல்லாம் ஆதிவாசிங்க உடம்புல ஒட்டு துணி இருக்காது. முதல்ல ஒரு ஆணையும் பெண்ணையும் கண்டுபிடிச்சி பூமியில் இறக்கி விட்டார் 30 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி. நல்லா கவனமாக கேட்டுங்க, 30 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அதுக்கு முன்னாடி 450 கோடி வருஷம் உலகத்தை உருவாக்கின கடவுள். அப்போ மனித உருவமே இல்லை, மனிதனே கிடையாது. ரொம்ப காலமாக ஆடு, மாடு, மிருகம், பாம்பு, பல்லி இந்த மாதிரி தான் காட்டுங்களில் ஊறிக்கிட்டு மலை, செடி, கொடியை தின்னுக்கிட்டு உயிர் வாழ்ந்துக்கிட்டு அப்படியே இருக்கும். அப்போ கடவுள் அவருக்கு பயங்கரமான மூளை. இன்றைக்கி இருக்கிறது உலக லெவலில் 850 கோடி மக்களை தாண்டுது. அந்த 850 கோடி மக்களுக்கு மூளையை கொடுக்குறது யார்? ஒரே ஒரு கடவுள். அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு மூளை அதிகமாக இருக்கும். அதுக்கு தான் பிரம்மனுக்கு 3 தலை இருக்கும். அது 3 தலையிலையும் 3 தலை ஃபுல்லாகவே மூளை தான். அந்த மூளையை பிரித்து தான் நம்ம உலக மக்களுக்கு 850 கோடி மக்களுக்கும் உலக மக்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அதை நல்லா யோசனை பண்ணிங்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஏதாவது விலாவரியாக சொல்லணும், இதெல்லாம் உங்கள் வாரிசுகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, கேட்டுக்கிட்டே இருக்கலாம், பின்னி பிணல் எடுக்கலாம். அப்படி 30 லட்சம் வருஷத்தில் முதல்ல ஒரு ஆணையும் பெண்ணையும் படைச்சி விட்டு உருவாக்கி விட்டார் கடவுள். அவங்களுக்கு ஒரு மூளையை கொடுத்து, அறிவை கொடுத்து, உணர்வை கொடுத்து படைச்சி விட்டார். அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே படிப்படியாக மனித இனத்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டே வராங்க. அப்போ அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, சாப்பாட்டுக்கு இருக்கிற காட்டில் அதை ஏற்கனவே செடி, கொடி இதெல்லாம் முளைச்சிருக்குது இல்லை, புல், பூண்டு எல்லாமே. அதில் நெல்லிக்காய், கில்லிக்காய், கத்திரிக்காய், காய்கறி, பல வகை, ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அது பசி கட்டுப்படி ஆகலை. அந்த மனிதன் என்ன பண்ணியிருக்கு, ஒரு சில சின்ன மிருகங்கள் அவங்களால முடிஞ்சது. அவங்களுக்கு அப்போ மனிதனுக்கு ரொம்ப பலம் அதிகம். இப்போல்லாம் பலம் கம்மி. இப்போல்லாம் அந்த காலத்து மனிதனெல்லாம் ஒரு ஆள் அடித்தா 100 பேர்த்த அடிக்கலாம். அந்த அளவுக்கு பலத்தை கொடுத்துருப்பார் ஆண்டவன், இறைவன். அப்போ மனுஷனே மிருகத்தை அடித்து அந்த மிருகத்தை சாப்பிட்றான். அப்போ அது சாப்பிடும் போது அது ஜீரணம் ஆக மாட்டேங்குது, அது ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஆக மாட்டேங்குது. அதாவது பச்சை முட்டையை நம்ம எப்படி சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. ஏதோ ஒரு வெறியில், ஒரு போதையில் சாப்பிட்றோம். ஆனால் அதையே ஆண்டவன் நெருப்பு, தண்ணீர், கடல் இதெல்லாம் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது அந்த நெருப்பில் ஒரு மிருகத்தை அடித்து அதை வேக வச்சு அப்போ ருசி பார்த்து சாப்பிட்றாங்க. அப்போ அது ஜீரணமாகுது. அப்போ அவங்க உடம்புக்கு தெம்பு கொடுக்குது. இருக்க மூளை, அறிவு பயங்கரமாக வேலை செய்யுது.
ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவை கொடுத்து 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 ஒவ்வொருவருக்கும் உற்பத்தியை கொண்டுக்கிட்டே வராரு. உலக மக்கள் ஒவ்வொருத்தராக படிப்படியாக உதயமாகிட்டே வராங்க. மக்கள் தொகை அப்படியே படிப்படியாக 1லேருந்து 10ஆவது, 10லேருந்து 100ஆவது, 100 1000ஆவது, 1000 லட்சமாவது, லட்சம் கோடியாவது. இன்றைக்கி 850 கோடியில் வந்து நிற்கிது உலக மக்கள். மொத்தம் 195 நாடு இருக்குது உலகத்தில். எல்லாம் தெரிஞ்சுங்க. தெரியாதவங்களுக்கெல்லாம் எல்லாம் எடுத்து சொல்லுங்கள். அந்த மாதிரி எனக்கே தெரியல பாருங்கள். 2 பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன், மறந்துடுவேன்ட்டு. முதல்ல மனுஷன் பிறந்த நாடு மேற்கு ஆசியா நாடு. முதல் மனிதன் பிறந்தவன் பேர் ஆதாம் அப்படிங்கிறது எல்லாம் கூகுளில் கண்டுபிடிச்சேன். செமையாக இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம வாரிசுகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் படைச்ச ஆண்டவன் உயிரை எடுக்கிறதுக்கு படைப்பு கொடுக்கல. சில காலம் அப்படியே மக்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. மிருகங்களும் வாழ்ந்துக்கிட்டே இருக்குது. மக்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும்போது 200 வருஷம், 300 வருஷம், 400 வருஷம், 500 வருஷம் கூட வாழ்ந்துருக்குறாங்க. வாழ்ந்துட்டு அப்படியே கூனி குருவி அப்படியே இப்படி விரல் சோட்டு ஒரு 1/2 அடி நீளம் தான் இருக்கும். கூனி குருவி அப்படி உருவம் சின்னதாக வந்துடும். 400 வருஷம், 500 வருஷம் வந்து அப்போ வந்து உயிர் எடுக்கிறது இல்லை. அப்போ வந்து பிரம்ம வந்து யமன்கிட்ட கொடுக்கல பதவியை. அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு பானை, பெரிய பானையில் போட்டு அதை மூடி குழி தோண்டி மண்ணுக்குள்ளே போயிடுவாங்க. அது மண்ணுக்குள்ளே போயிச்சாலும் அந்த உயிர் இருந்துக்கிட்டே இருக்கா. இப்படி ஆடு வரும். இதெல்லாம் எங்கள் தாத்தாவே என்கிட்ட சொன்னார். எங்கள் அப்பா இப்போ 85 வயசு ஆச்சு, அவர் இறந்துட்டார். எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி எங்கள் தாத்தாவுக்கு 95 வயசு. எங்கள் தாத்தா வந்து என்கிட்ட நேரில் சொன்னார். எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பாட்ட சொன்னார், எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னார். அப்போ கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 175 வருஷம், 200 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களே இந்த மாதிரி சொன்னாங்க. அப்போல்லாம் வந்து உயிர் எடுக்க முடியாது. அவங்க வாழ்கிறதுக்கு முன்னாடி அதை அவங்க தாத்தா அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட 300-400 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பிரம்ம வந்து இதை படைக்கலை. அதுக்கப்புறம்தான் மக்கள் தொகை அதிகமாக பெருகி போய்கிட்டே இருக்குது. இதுக்கு யமங்க தர்மங்கிட்ட ஒரு உத்தரவு போட்டு குறிப்பிட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆயுள் காலத்தை ஆரம்பத்திலேயே தலையெழுத்தில் எழுதி குழந்தை பிறந்து அவன் எப்போ சாவான், அதை டைமு, நேரம், காலம், எத்தனை வயசு அப்படிங்கிறது சொல்லக்கூடாது, சஸ்பென்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யமதர்மங்கிட்ட ஆர்டர் போட்டு யமதர்மங்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிட்டார். இப்படி தான் வந்து பிரம்மன், சிவன், விஷ்ணு இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தராக அந்த காலத்தில் மனுஷனாக பிறந்து கடவுளாக வாழ்ந்து இறந்து போனவங்க. கடவுள் வந்து அந்த பொறுப்பை வந்து பிரம்மங்கிட்ட ஒப்படைச்சிட்டார். அதுக்கப்புறம் நமக்கு கண்ணு தெரிஞ்ச புராணத்தில் அதான் நிறைய புக்கு படிக்கிறீங்க, நிறைய புராண கதைன்னு ராமன் சீதை கதை எல்லாமே படிக்கிறீங்க, எல்லாத்துக்குமே தெரியும், புரியும். அந்த புராணத்துலேருந்து வந்தது தான் இன்றைக்கி நம்ம பிரம்மன் படைப்பில் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் இப்போ மாற்றி அமைச்சிட்டாங்க. வர கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பிரம்மனும் கடவுளும் யமனும் அவங்கவுங்களுக்கு அப்பப்போ உத்தரவு போட்டுக்கிட்டே இருக்காங்க. எவன் தப்பு பண்ணுறான்னு தூக்கு, எவன் நல்லது செய்கிறானோ அவனை அமுக்கு வச்சிரு, கொஞ்ச நேரத்துக்கு வாழட்டும் அப்படின்ட்டு. இப்போலாம் பாருங்கள், காலகட்டம் மாறிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட இப்போலாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 80 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள், 100 வயசு, 120 வயசு, 150 வயசு வரைக்கும் கூட வாழ்ந்துருக்குறாங்க. இப்போ 5 வயசு குழந்தை இறந்து போயிடுது, 50 வயசு ஆளும் இறந்து போயிடுறாங்க, 70 வயசு ஆளும் இறந்து போகிறாங்க. எப்போ உயிர் போவோம், எப்போ சாவான், எப்போ பிழைப்பானே சொல்ல முடியாது. கடவுள் அதுக்கு ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கிறாரு. புதுமையாக இருக்கும், புரட்சியாக இருக்கும். மக்களே, சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அதே மாதிரி இன்னொரு வரலாறும் சொல்கிறேன். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வருஷங்கள் முன்னாடி தமிழ் எழுத்துக்கள் பட்டயம் வந்து சென்னையில் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வாளர் சொல்லியிருக்காங்க. அப்போ மாடு வந்து அம்மான்னு கத்தும். மாடு அந்த பிரசவம் ஆனதையும், அந்த கண்ணுக்குட்டி பிறந்ததையும், பசிச்சாலும் சரி, குழந்த பிறந்தாலும் சரி, வேறு எதுக்காக இருந்தாலும் சரி, சும்மா அம்மா 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 அப்படின்னு கற்று அதுலேருந்து தான் தமிழ் மொழி வந்தது. அதே மாதிரி இன்னொன்று, மனுஷன் வந்து குரங்கு மூலியமாக தான் வந்தாங்கன்னு சில பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆய்வில். அது தப்பு. கடவுளாக பார்த்து ஃபஸ்ட்டு மிருகத்தை தான் கண்டுபிடிச்சார். வாயில்லா ஜீவனை, 5 அறிவு உள்ள ஜீவனை படைச்சார். அந்த 5 அறிவு உள்ள ஜீவனை காப்பாற்றணும், அதுக்கு 6 அறிவு உள்ள மனுஷனை படைக்கணும், அந்த மனுஷன் பார்த்துக்குவான் அந்த மிருகத்தை அப்படின்னு சொல்லி தான் அவங்க படைத்தாங்க. அதில் இடைஞ்சலும் வரும், அவங்க அடிப்பாங்க, இவங்கள அழிப்பாங்க. ஒருத்தரை அழித்தா தான் ஒருத்தர் பிழைக்க முடியும். அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஆண்டவனுக்கு தான் செம அறிவு,
இவ்வளோ அறிவை வந்துட்டு வந்து மனித மிருகங்களும் மனுஷனையும் மிருகங்களையும் படைச்சி உலகத்தை வாழ வச்சு புல் பூண்டு செடியை கொடுத்து விதையை போட்டு உரத்தை போட்டு விவசாயம் பண்ணி அப்புறம் இந்த மனித ஜென்மம் பிறந்துட்டு கடவுளே எப்படின்ட்டு கையை நீட்டி வரம் கேட்க ஒவ்வொன்றா தான் கொடுக்குறாரு வரம், ஒட்டு மொத்தமாக கொடுக்கல. ஒவ்வொரு மனுஷனும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். கடவுளே கடவுளே கடவுளே, எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்ட, உணவு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது வானத்துலேருந்து மழை பெய்யுது. அதுக்கப்புறம் இவன் மழையை கொடுத்து என்ன பண்ணுறது, விதை தானியம் ஏதாவது சாப்பிட்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது போட்டிங்கன்னா அதை சாப்பிட்டு உயிர் வாழ்வோம். எத்தனை நாளைக்கு இந்த மிருகத்தை அடித்து தின்னுட்டு இருக்கிறது, எத்தனை நாளைக்கு இந்த புல் பூண்டு செடி பழங்களாம் சாறு இதெல்லாம் எப்படி சாப்பிட்றது, வகுத்து பசி அடங்க மாட்டேங்குது, உடம்புல தெம்பு இருக்க மாட்டேங்குது, அப்படி இப்படின்னு இந்த கவலையெல்லாம் சொல்லி சொல்லி கேட்க கேட்க ஒவ்வொன்றா ஆண்டவன் இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட இதில் தான் சில ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி, லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி மழையை கொடுத்தவர், நெருப்பை கொடுத்தவர் காற்றை கொடுத்தவர் இயற்கை வளங்களை கொடுத்தாரு. அப்படியே விதை தானியத்தை அப்படி ஒரு பக்கம் அப்படி தூவி விட்டு தெளித்து விட்டு போயிட்டார். அதெல்லாம் செடியாக அரிசி, பருப்பு, கம்பு, கேழ்வரகு, சோளம், இப்படி பல தானியம். இப்போல்லாம் கம்பு, கேழ்வரகு, சோளத்தெல்லாம் எல்லாம் மறந்துட்டாங்க. அரிசி தவிர வேறு எதுவும் தெரியாது. அந்த காலத்தில் நிறையா இருக்கும் தானியம். கிழங்கெல்லாம் கூட வேவிச்சு சாப்பிடுவாங்க. குச்சிவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, இதுமாதிரி நிறைய தானியம் இருக்கும். எல்லாத்தையும் போட்டு விட்டு போயிட்டார். அதை இது எடுத்து அதாவது மனுஷனுடைய அறிவுக்கு அதை எடுத்து சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம உழவு ஓட்டு பயிர் நட்டு இதை எப்படி விவசாயம் பண்ணுறது அப்படிங்கிறது மனுஷனாக பார்த்து, அதான் ஒரு கடவுள் வந்து ஒவ்வொரு மனுஷன் மூளையிலையும் ஒவ்வொரு இதயத்துலேயும் குடியிருக்கிறாரு கடவுள். ஏன்னா அவனுக்கா எதுவும் தெரியாது, புரியாது அந்த காலத்தில். இப்போ எவ்வளவோ விவரமாக இருக்கேன், எவ்வளவோ படிச்சிருக்கேன், பிஏ, பிஎல், எம்ஏ, எம்எல், ஐஏஎஸ், ஐபிஎஸ், கலெக்டரு, விஞ்ஞான படிப்புலாம் படிச்சுட்டு ஏரோப்ளேன் கண்டுபிடிக்கிறோம், ஹெலிகாப்டர் கண்டுபிடிக்கிறோம். எல்லாம் யாரோட இது? அந்த ஒரு கடவுள் கொடுத்த மூளை தான். அந்த கடவுளுக்கு வந்து எத்தனை கோடி மூளைன்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு பயங்கரமான மூளை. அந்த மூளையை பூரா ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுத்து ஒவ்வொரு மனுஷன் இதயத்துலேயும் ஒவ்வொரு கடவுள் இருக்கிறார். இப்போ நான் கடவுள்னா நீயும் கடவுள். நான் உனக்கு உதவி செஞ்சால் நீ இன்னொருத்தருக்கு உதவி செய்வேன், நீ இன்னொருத்தருக்கு உதவி செஞ்சால் அவர் இன்னொருத்தருக்கு உதவி செய்வார். அதுதான் கடவுள். இப்போ மனுஷன் தான் கடவுள். கடவுள்லாம் இருக்காரா இல்லையான்னு ஒரு கடவுள் இருக்கார், அது மேலே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கார், அவ்வளோதான். இதுதான் விலாவரி. அப்படி உதவி செஞ்சு தான் முதல்ல அம்மாங்கிற பசுமாடு எழுத்து, தமிழ் எழுத்துக்கள் அறிமுகமானது முதல்லன்னு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதில் கொஞ்சம் மற்ற மொழியும் கொஞ்சம் கலந்து வரும். கன்னட மொழி, தமிழ், கன்னடம் இது ரெண்டும் கலந்து வந்ததுனால அதை அப்படி பிரிச்சுவிட்டாங்க. தமிழை இதை இப்படி பிரிச்சுவிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷு, மற்ற மொழிகளையெல்லாம் அவங்கவுங்க அறிவுபூர்வமாக அந்தந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி கற்றுக்கிட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி தான் கடவுள் படிப்படியாக மனிதனை உருவாக்கி இப்படி இருங்கன்னு சொல்லி அறிவை கொடுத்து ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொருத்தருடைய உருவத்துலேயும் கடவுள் இருந்துக்கிட்டு இருக்காரு, வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்ம நேர்மையாக இருந்து நியாயமாக இருந்து நம்மளுக்கு உண்டானது போக மீதி அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா அவங்களுக்கும் கடவுள் மாதிரி அடுத்தவங்களுக்கு படிப்படியாக உதவி செஞ்சுக்கிட்டே போவாங்க. அப்படிங்கிற ஒரு உதாரணத்தில் இந்த கதை வந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னொன்று, முதல் தொழில், குலத்தொழில் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கிட்டாக்கா கொள்ளு வேலை தாங்க. கொள்ளு வேலை எப்படின்னா அதுக்கு ஒரு அதிசயத்தை சொல்கிறேன். ஒரு மலைப்பிரதேசம், கல், மண், செடி, கொடி, இலை, மரம், மட்டை எல்லாமே இருக்குது. ஒரு 10 பேர் போகிறாங்க. அவங்க வந்து அப்போல்லாம் வந்து ஜாதி இல்லை, மதம் இல்லை, சும்மா வா போன்னு கூப்பிடுவாங்க. அந்த ஒருத்தர் வந்து மரத்தை கீழே விழுந்து கிடக்குது காற்றுல, அதை கொண்டு வந்து ஒருத்தர் இப்படி ஒடிச்சு அப்படி ஒடிச்சு கையில் ஒடிச்சு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. அவர் மூளைக்கு எட்டினதை செய்கிறாரு. இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, மலையில் கல், செடி, கொடியெல்லாம் இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு இரும்பு துண்டு கிடக்குது. அந்த இரும்பு துண்டு எடுத்துகிட்டு வந்து, இது என்ன கல் இப்படி இருக்குது, இது வேறு ஒரு தினசாக இருக்குது, இதை விட இது கடிசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து அடித்து பார்க்குறாரு, உடச்சி பார்க்குறாரு, உடைய மாட்டேங்குது. அப்புறம் நெருப்பில் வச்சு வேக வச்சு பார்க்குறாரு, அதுவும் வேக மாட்டேங்குது. இதுக்கு ஒரு வேறு வித்தியாசமாக கண்டுபிடிக்கலான்ட்டு கறிக்கொட்டையை போட்டு அதில் இந்த பேப்பருக்கு இந்த வைக்கப்பிள்ளைக்கெல்லாம் போட்டு அதில் கொஞ்சம் காற்று மாதிரி இப்படி வாயில் ஊதுவோம்ல புனல், அது ஒரு காற்று மாதிரி ஊதுனா அது புசு புசுன்னு அந்த கறிக்கொட்டை வேகும். அப்போ அந்த இரும்பை வச்சோம்னா அந்த இரும்பு பழுக்குது.
அந்த இரும்பு பழுத்தது இன்னொரு இரும்பை எடுத்து அந்த இரும்பை தட்டுறாரு. அந்த இரும்பை தட்டும்போது அப்போ அந்த ஆசாரிக்கு அந்த உளி, அவங்க மர வேலை செய்யறதுக்கு உளி ஜாமெல்லாம் அவங்க தானே தட்டி கொடுக்கணும். அதான் முதல் வேலை கொள்ளு வேலை ஆசாரியார் விஸ்வகர்மா. அப்போ வந்து அந்த காலத்தில் பேர் வச்சது வந்து கம்மாளன் அப்படிங்கிற பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் ஆசாரின்னு வந்தது. அதுக்கப்புறம் விஸ்வகர்மான்னு வந்தது. நான் விஸ்வகர்மா ஜாதியில் பிறந்தவன் தான், ஆசாரி தான். கம்மாளன் தான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ. எங்களுடைய ஜாதி குலப்படி அந்த மாதிரி வரிசை கட்டி இதெல்லாம் ஒரு சமூக பொறுப்பாக அவங்கவுங்களுக்கு ஒரு பேர் வச்சாங்க. அதை அப்படியே ஜாதியை உருவாக்கிட்டாங்க. அப்படியே பாருங்களேன் படிப்படியாக இப்போ ஆசாரி, கொல்லாசாரி, தச்சாசாரி, நகாசாரி, ஏனப்பானவன் தட்டுற ஆசாரி, நகை ஆசாரி, இப்படி கிட்டத்தட்ட போனால் ஒரு 7-8 ஆசாரி வந்துக்கிட்டே இருக்கும் வரிசையாக, குலத்தொழில் மாதிரி. அதுக்கு ஒரே பேர் கம்மாளன். அப்போ அந்த காலத்துலேயே வந்து கம்மாளன் வந்து ரொம்ப திறமைசாலி, ரொம்ப அறிவாளி. அதிகமாக மூளையை கொடுத்தது அந்த ஆசாரிக்கு தான். ஏன்னா முதல் உயிரினத்தை பிறந்து தமிழ் எழுத்துக்கள் வந்து அந்த ஆசாரிக்கு அறிவு கொடுத்து அந்த காளமாடு ஒன்று செஞ்சு வைப்பாங்க. கம்மாள மாட்டை காதெடுத்து ஓட்டிப்பார். செவ்வாழை போகுதா அப்படின்பார். செவ்வாழைன்னா காட்டு பக்கம் போய் ஓடுதா, உழவு ஓட்டுதா, அதை செக் பண்ணிட அந்த மாட்டை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்த காளை மாட்டை உசுரோடு இருக்கிற மாடு மாதிரியே செஞ்சுருக்கிறாங்க அந்த காலத்தில். அது நடக்க விட்டு ஓட விட்றாங்க. அது நடந்து ஓடுது அந்த காலத்துலேயே. அந்தளவுக்கு அச்சு அசலாக உண்மையான மாடு மாதிரியே செஞ்சு அங்கே போனால் ஏறு ஓட்ட சொன்னால் அது தம் பிடிச்சி அந்த ஏறு இழுக்க முடியல. அதுக்கு தான் அப்பயே வந்து ஆசாரி பயங்கரமான மூலையில் அந்த காளை மாடு செஞ்சு உழவு ஓட்டுறதுக்கோசரம் ஒரு பசு மாடு செத்து போச்சான். அது ஒரு காளை மாடு செத்து போச்சான். அவங்க செத்து போனதுனால இந்த மாட்டுக்கு மாடு வேணும்னு சொல்லி கேட்கும்போது, இவனடா பொழுதுனையும் நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறான், நம்ம வீட்டில் கொண்டு வந்து மாட்டை கட்டிவிட்டு போயிட்டான், இந்த மாடு செத்து போச்சு, அவன் ஆள் இல்லை ஊருக்கு போய்ட்டான், இதை நம்ம கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிட்டான், செத்து போச்சுன்னு சொன்னால் அவன் நம்ப மாட்டேங்கிறான், மனுஷனே உயிரோடு இருக்கான், மாடு எங்கடா செத்து போச்சு அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சண்டைக்கு வரான். அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு பொய்யாக இவனை எப்படி நம்ப வைக்கிறது, இவனை எப்படி மனசை மாற்றுறது, இவன் நம்மக்கிட்டே சண்டைக்கு வரான், அதனால் அவன் மனசு கொணக்கூடாது, அவனுக்கு நிஜமாக இருக்கிற மாதிரியே ஒரு காளை மாடு செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி காளை மாட்டை அப்படியே அச்சு அசலாக உயிரோடு எப்படி மாடு இருக்குதோ அதே மாதிரி அச்சு அசலாக செஞ்சு கவுத்தை பிடிச்சி அப்படி ஒரு தட்டி விட்டார். மாடு பாட்டு கொடுன்னு ஓடுது. இவர் பொறநாடியே கவுத்தை பிடிச்சிட்டு ஓடுறாரு. போய் காட்டுக்கு போய் கலப்பையை கட்டி விட்டால் அது உழவு ஓட்ட மாட்டேங்குது, தெம்பு இல்லை, இழுக்க மாட்டேங்குது. அப்போ காதை எடுத்து பார்க்குறாரு, காதில் ரத்தம் வருதா, இது என்ன உண்மையான மாடா பொய்யான மாடா அப்படின்னு காதை எடுத்து பார்க்கும்போது காதில் ரத்தம் இல்லை. இது ஆசாரி ஏமாற்றி விட்டான்டா, பொய்யான மாடு, அதான் கம்மாள மாட்டை காதை எடுத்து ஓட்டேன்னு பழமொழியே இருக்குது. இது மாதிரி ஐதீகங்களும் நிறைய இருக்குது மக்களே. நிறையா நேரம் ஓடி போச்சு, அதிக நேரம் பார்க்க மாட்டீங்க, பிடிக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் தான் இப்போல்லாம் போட்டி, பொறாமை, பொச்சரிப்பு, தமிழனுக்கு தமிழனே வாழ்க்கை கொடுக்கறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, நம்ம ஊரில் மழை பெய்யுது, இடி இடிக்குது, வெள்ளம் வருது, சென்னை அழியுது, நிவாரணம் கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு நம்ம கேட்குறோம். இருக்கிற டெல்லியிலேருந்தே நமக்கு வந்து நிவாரணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மற்ற நாட்டுக்காரங்களும் நமக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. இதேமாரி பாருங்கள், குஜராத்தில் ஒரு பூகம்பம் வந்தது. இங்கேருந்து வண்டி வண்டியாக துணி அனுப்பணும், வண்டி வண்டியாக மளிகை சாமான் அனுப்பணும் தமிழ்நாட்டிலேருந்து. நமக்கு இருக்குதோ இல்லையா, அடுத்த நாட்டுக்கு நம்ம உதவி செய்கிறோம். நம்மளுக்கு ஒரு பசி, காலக்கொடுமை, உயிர் போகுது, சுனாமி வந்தது, இத்தனை பேர் பசியில் வந்தாங்க, கொரோனா வந்துச்சு. மற்ற நாட்டுக்காரங்க யாராவது கண்டுக்கிட்டாங்களா? ஏன் நம்ம நாட்டுக்காரங்களே நம்மளை கண்டுக்கல. சினிமா நடிகர்கள், டைரக்டர்கள், அரசியல்வாதிங்க எல்லாம் இப்போ கோடியாக ஐயோ அப்பா லட்சம் கோடிங்கிறாங்க, 10,000 கோடிங்கிறாங்க, 50,000 கோடிங்கிறாங்க. எல்லாம் அவங்க வெளிநாட்டில் போய் சொத்தை சேர்த்துக்கிட்டு வெளிநாட்டில் சொத்து சேர்த்தா பிடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு நாளைக்கு முடிவு கட்டுவார். அந்த மாதிரி வாழ்க்கை வரலாறுலாம் நிறையா இருக்குதுங்க. உலகம் பிறந்ததுலேருந்து, வாழ்ந்ததுலேருந்து, மனுஷன் இருக்கிறதுலேருந்து, இன்றைக்கி செத்த நாளைக்கு பால். அதனால் இருக்கிறத உங்களுக்கு உங்கள் பொண்டாட்டிக்கு, உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்கள் பேர பிள்ளைங்களுக்கு இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு வாழக்கூடிய அளவுக்கு சொத்து வச்சிங்க, பணம் வச்சிங்க, நகை வச்சிங்க. அதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை. இருக்கிறத மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. அதனால தான் இந்த வீடியோ கேட்குறேன். ஒவ்வொரு மனுஷன் உருவத்துலேயும் ஒவ்வொரு கடவுள் இருக்கிறார். அதை நினச்சி பார்த்து உணர்ந்து மனுஷனுக்கு மனுஷன் மதிப்பு கொடுத்து, மரியாதை கொடுத்து, முகம் கொடுத்து பேசி, ஃபோனில் பேசி, ஃபோன் அட்டன் பண்ணாத இருக்காதீங்க, யாரும் கௌரவம் பார்க்காதீங்க, ஈகோ பார்க்காத இருங்க. நல்லவனுக்கு நல்லவனாக இருந்து நாட்டை வாழ வைப்போம், நாமும் வாழ்வோம். வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த் இந்தியா. ஷேர் பண்ணுங்கள்.